இதுதாங்க தமிழக மக்களுடைய ஸ்டாண்டு. எனக்கு பிள்ளையாரையும் பிடிக்கும், பெரியாரையும் பிடிக்கும். இது புரியாத வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருப்பான் அரசியல். அவன் நம்ம என்னைக்குங்க ஓட்டு போட்டோம்? வாங்கின 4% கூட இதுக்கப்புறம் வர போறது இல்ல. நமக்குள்ள அண்ணன் தம்பியா இருக்கிறது அவங்களுக்கு புரியாதுங்க. இத்தனை இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மேல கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னதாகவும், இத்தனை இந்துக்கள் கோயில் மேல இருக்கிற விளக்கு தூண்ல விளக்கு ஏற்றியே தீர்வோன்னு சொன்னதாகவோ ஏதாவது டேட்டா கிட்ட இருக்கா? எனக்கு விளக்கேற்றுறதுல தடை இருக்கு, நான் எனக்கு வேணாம், நான் கோயிலுக்குள்ள இருக்கிற தீபத்தை பார்த்து கும்பிட்டுன்னு நான் சொல்றேன். போய் ஏத்துங்க, நான் என் ஃப்ரெண்டு இஸ்லாம் சொல்றேன். எங்களுக்குள்ள இந்த பிரிவினை இல்லை. அதை ஒரு 100 பேர் ஒரு சைடில் நின்றுக்கிட்டு, ஒரு 50 பேர் ஒரு சைடில் நின்றுக்கிட்டு, இந்த 50 பேருக்கு 100 பேருக்கு நடுவில் நீங்க அரசியல் பண்ணிட்டு இந்த அரசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கேட்குறீங்க பாருங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்றது தாங்க இங்க பெரும் தலைவலியே. சிலதெல்லாம் கருத்து சொல்லக்கூடாதுங்க. சில கன்றாவியெல்லாம் பார்த்தா நம்ம டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவோம். அது மாதிரி போற விஷயம் அதெல்லாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும்ல. திருப்பரங்குன்றம் இஷ்யூல என்ன வாய் திறக்கவே இல்லை. திருப்பரங்குன்றம் விஷயத்துல முதல்ல மக்களுக்கு பிரச்சனை யார் சொன்னா? மக்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா அந்த இடத்துல ஒரு மதக்கலவரம் ஏற்படுற அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு மறுப்பீங்களா? ஆமா, நீங்க ஆதரிப்பீங்களா? ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல, நான் ஆதரிக்கவும் சொல்ல, எதிர்க்கவும் சொல்லல, ஒரு கருத்து தெரிவிக்கலாம்னு சொல்றேன். பட் அதவே தெரிவிக்காத போது இது பாஜக ஆதரவு நிலைப்பாடாக தான் இங்க பார்க்கப்படுது. அதனால கேட்குறாங்க. அடிப்படையில் திருப்பரங்குன்ற மக்கள், திருப்பரங்குன்றத்தில் வாழ்கிறவங்க, இல்லை மதுரை சுற்றுப்புறத்தில் வாழ்கிறவங்க, இத்தனை இஸ்லாமியர்கள் திருப்பரங்குன்றம் மேலே கோயிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னதாகவும், இத்தனை இந்துக்கள் கோயில் மேலே இருக்கிற விளக்கு தூணில் விளக்கு ஏற்றியே தீர்வோன்னு சொன்னதாகவோ ஏதாவது டேட்டா கிட்ட இருக்கா? இது நிர்வாகத்துக்கும் அங்கே இருக்கிற ஒரு ஹிந்து அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கிற விஷயம்னு எடுத்துக்குவோம். நான் கேட்குற கேள்வி அடிப்படையில் நான் திரும்பவும் சொல்கிறேன் பிரச்சனைக்கான கருத்துன்னு கேட்குறாங்க. பிரச்சனைக்கான கருத்து முதல்ல என்னோட கேள்வி தயவுசெய்து நீங்கள் உள்வாங்கிக்கங்க. இந்த பிரச்சனையில் இத்தனை பேர் திருப்பரங்குன்றத்திலயோ இல்லை மதுரையிலையோ கோயிலில் மேலே விளக்கு ஏற்றி ஆகணும்னு சொன்ன இந்துக்களையோ, ஏற்றக்கூடாது எங்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்ல இஸ்லாமியர்களோ, இத்தனை பேர் இஸ்லாமியர்கள் சொல்லலை. நான் கேட்குறேங்க, கேள்வி உள்வாங்க. சொல்லலை இருக்கா? அதான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அப்போ பிரச்சனை யாருக்கும் சொல்லுங்க. பிரச்சனை யாருக்கா இருக்கு? நீங்களே சொல்லுங்க. அரசுக்கும் அங்கே ஏற்றணும்னு சொல்கிற அமைப்புக்கும். இப்போ அரசோட டிசிஷன்ஸை ரூல் பண்ணுற கமாண்ட் வந்து கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. கோர்ட்டில் என்ன ரூலிங் வந்திருக்கு? அவங்க அந்த இடத்துல இன்னைக்கு கோர்ட்டில் அந்த ஜட்ஜுக்கு மேலே என்ன கான்ஃபிடன்ஸ், நோ கான்ஃபிடன்ஸ் கொண்டு போயிருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு. அதை பார்த்தீங்களா? அடிப்படையில் எம்பிக்கள் ஆதரவு அடிப்படையில் 2 டீமுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை. இங்க எங்க நான் நம்புறது, பொதுமக்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஒரு முருகரை கும்பிடுறாள், நான் வீட்டில் தீபம் ஏற்றி கார்த்திகை தீபம் கொண்டாடினேன். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போற வாய்ப்பு இருந்ததுன்னா சந்தோஷமா போய் முருகரை கும்பிடுவேன். திருப்பரங்குன்றம் மலை மேல விளக்கு ஏத்தனா தான் எனக்கு முருகர் அருள் கிடைக்கும்னு நான் நினைக்கல. என்ன போலதான் பெரும்பான்மையானவர் அங்க இருக்கிறாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. இல்லைன்னா டேட்டா கொடுங்க. திருப்பரங்குன்றத்தில் இத்தனை சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க, அதில் இத்தனை சதவீதம் பேர் கோயில் மேலே விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்கன்னு ஒரு பிளபிசைட் வச்சு எனக்கு டேட்டா கொடுங்க. இல்லைன்னா என் நண்பன் ஒரு இஸ்லாமியன் சொல்கிறான், கோயில் மேலே போய் விளக்கு ஏற்றுனா ஏற்றுங்க, ஏற்றுனா திருவண்ணாமலை மாதிரி அழகாக இருக்கும்னா ஏற்றுங்க, ஏன் சாமியை ஏற்றக்கூடாதுன்னு கேட்கணும். அவன் கேட்குறான். அவன் அந்த இடத்துல ஏற்றாதான்னு சொல்லலை. ஏற்றக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு இஸ்லாமியர் சொல்லியிருந்தா அந்த டேட்டாவை கொடுங்க. உங்ககிட்ட ஒரு டேட்டாவும் கிடையாது. ஏன்னா எங்கள் மக்களுக்கு உங்களோட அரசியல் மேலே ஈடுபாடே கிடையாது. நானும் என் சாமியும் பேசிக்கிறதுக்கு நடுவில் எனக்கு எந்த கட்சியும் வேணான்றதான் இந்த மக்களோட தெளிவு. இந்த ஊரில், இந்த நாட்டில் எல்லா மதமும் அப்படிதான். எனக்கு மேரி மாதம் ஒண்ணுதான், மாரியம்மா ஒண்ணுதான். எனக்கு விளக்கேற்றுறதுல தடை இருக்கு, நான் எனக்கு வேணாம், நான் கோயிலுக்குள்ள இருக்கிற தீபத்தை பார்த்து கும்பிட்டுன்னு நான் சொல்றேன். போய் ஏத்துங்க, நான் என் ஃப்ரெண்டு இஸ்லாம் சொல்றேன். எங்களுக்குள்ள இந்த பிரிவினை இல்லை. அதை ஒரு 100 பேர் ஒரு சைடில் நின்றுக்கிட்டு, ஒரு 50 பேர் ஒரு சைடில் நின்றுக்கிட்டு, இந்த 50 பேருக்கு 100 பேருக்கு நடுவில் நீங்க அரசியல் பண்ணிட்டு இந்த அரசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கேட்குறீங்க பாருங்க. அதவே நான் தப்புன்றேன். இவங்களுக்கு நீங்க லைம் லைட் கொடுத்து பேசி 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 இதை வளர்த்தாதீங்க, புறம் தள்ளுங்க.
இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதனால எங்க தான் மக்களுக்கு இதனால வாழ்வாதாரம் பாதிக்குது. இல்ல அதனால அந்த தான் ஒரு தாவேக்கா பதட்டம் பேசாமல் இருக்குது. இருக்குதா? தடுத்துருங்கன்ற நான் உங்களையே சொல்றேன். தாவேக்கா தடுக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல நான் திரும்பவும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க இப்ப எந்த விஷயத்த மெயினா சொல்றீங்களோ, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், மக்கள் அமைதியா இருக்கணும், அந்த ஒரு விஷயத்துல தான் இது இரண்டு தரப்புக்கு இடையில இருக்கிற விஷயத்துல மக்கள் போய் நீங்க யாரும் பலிகடா ஆயிக்க வேணான்ற இந்த கருத்தையே கூட தாவேக்கா ஏன் சொல்ல மறுக்குது அப்படின்னு நான் சொல்றது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான அரசியல்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்கன்ற. அது விஜய் சார் பேசினா, விஜய் சார் ஒரு அறிக்கை கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்கன்னா, விஜய் தாவேக்கா தலைவரின் அறிக்கை இதுன்னு சொல்லி 10 வாட்டி ஃபிளாஷ் பண்ணுவீங்க. எனக்கு அந்த ஃபிளாஷ் வேணாம், அந்த நியூஸ்க்கு, இந்த பிரச்சனைக்கு அந்த லைட் கூட வேணான்ற. நான் எனக்கும் என் சாமிக்கு நடுவுல கட்சி இல்ல, அவனுக்கும் அவன் சாமிக்கு நடுவுல எந்த கட்சியும் இல்ல. அதை எடுத்து 2 கட்சி பேசிக்கிட்டு இருந்தா அதை எதுக்கு நாங்க என்டாஸ் பண்ணணும்? நீ பேசிட்டு வரமாப்போ எவ்வளவு நாள் பேசுவ? இப்ப நீங்க சொல்ற எல்லாரும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல நீங்க 2 சாரார் சொல்றீங்க, நான் அது 2 கட்சியா பாக்குறேன். அந்த 2 கட்சியும் டெபாசிட் போச்சுன்னா அன்னைக்கு என்ன சொல்வீங்க? பேசாத ஒருத்தர் ஜெயிச்சா என்ன சொல்வீங்க? நான் என்ன சொல்வேன்னா, அவருக்கு தான் முருகருக்கும் அல்லாஹ்வோட ஆசையும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது அரசியலாக விடாம, இது ஒரு கலவரமாக விடாம யோசிக்கிறாரு பாருங்க, அதுதான் இங்க முக்கியம். எல்லாத்துக்கும் கருத்து சொல்றது தான் இங்க பெரும் தலைவலியே. சிலதெல்லாம் கருத்து சொல்லக்கூடாதுங்க. சில கன்றாவியெல்லாம் பார்த்தா நம்ம டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவோம். அது மாதிரி போற விஷயம் அதெல்லாம். இங்க மக்களுக்குள்ள இருக்கிற நல்லிணக்கத்தையும் பிரதர்ஹுட்டையும் சீர்குலைக்கிறதுக்கு ஒன்று வந்தா நான் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை. நீதிமன்ற தீர்ப்புன்ற அடிப்படையிலும் கூட நீதிமன்ற தீர்ப்பா இருந்தா நீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு போங்க. நீங்க அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கு தீர்வு தான் நீதிமன்றம் கொடுக்குது. அதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தா நீங்க நீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு போங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க நீதிமன்ற மேல்முறையீட்டுக்கு போங்க. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரட்டும், நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கிட்டு போய் அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணட்டும். இந்த 3 பேருக்கு நடுவில் நம்ம என்ன கருத்து சொல்லிட்டு இருக்குன்னு நீங்க திரும்ப ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்துட்டீங்க. இட் இஸ் மேட்டர் சப் ஜுடிஸ். இதுல நீங்க யாரு நான் யாரு கருத்து சொல்றதுக்கு? நீதி அரசர் முன்னாடி இருக்கு, அதை நீதி அரசர் விசாரிக்க போறாரு. வேணா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல போறாங்க, இல்ல அதை வந்து நீங்க பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் படி நீங்க அவரை நீங்க ரிமூவ் பண்றீங்களோ ஸ்குவாஷ் பண்ணீங்களோ அது உங்க பிரச்சனை. ஏன் கேள்வி, இதுல என்ன கருத்து சொல்ல வேண்டியிருக்கு? உங்களுக்கு எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுன்ற மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க சில பேர். அதுல இருந்து வெளில வாங்க. எல்லாத்துக்கும் கருத்து அவசியம் இல்லை. யூ டோன்ட் டிசர்வ் an answer. இதுக்கு பதில் சொல்லாதீங்கன்ற ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தேன், ஏதோ பச்சை கலரா இருந்துச்சு, எடுத்து பார்த்தா பிசு பிசுன்னு இருந்துச்சு, மோந்து பார்த்தா ஒரே நாத்தம், வாயில் வச்சா ஒரே புளிப்பு. நல்ல வேலை நான் அதை மெதிக்கலன்னு. அதை மெதிக்கிறது இல்ல, இந்த தொட்டு பார்த்து பிசு பிசுப்பா இருக்குன்னா பார்க்க கூடாது, தாண்டி போயிடணும்ன்ற. நான் அதை எடுத்து தண்ணியில கரைச்சி தெளிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற. நான் தாண்டி போங்க. ஓகே, இப்படியாப்பட்ட ஒரு விளக்கத்தையும் இல்லை ஒரு ஸ்டாண்டையும் வந்து நான் எதிர்பார்க்கல. இதுதாங்க தமிழக மக்களுடைய ஸ்டாண்டு. எனக்கு பிள்ளையாரையும் பிடிக்கும், பெரியாரையும் பிடிக்கும். இது புரியாத வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருப்பான் அரசியல். அவனை நம்ம என்னைக்குங்க ஓட்டு போட்டோம்? வாங்கின 4% கூட இதுக்கப்புறம் வர போறது இல்ல. நமக்குள்ள அண்ணன் தம்பியா இருக்கதா உங்களுக்கு புரியாதுங்க. இவங்களுக்கு நம்மளுடைய இனம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய ஒற்றுமை புரியவே புரியாது. இல்ல அதுதான் வந்து இப்போ இந்த விஷயத்துல நீங்க நான் அடிக்கடி இதுக்கு எப்படி சொல்கிறது, கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லை பதில் சொல்லிட்டு அப்படி சொல்ல வரல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், தமிழ் மண்ணுனா என்ன அப்படிங்கிறத இப்போ சொன்னீங்க. நம்மளுக்கு பிள்ளையாரையும் பிடிக்கும், பெரியாரையும் பிடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல இப்படியாப்பட்ட விஷயங்கள் அனாவசியமானது, இல்லை மக்கள் வந்து இத்தகைய விழிப்புணர்வோடு இருக்கணுன்ற கருத்தையாவது மக்களை ஆள நினைக்கிற ஒரு தலைவர் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறது தான். மற்றபடி தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து பேசணும், ஃபைட் பண்ணணும், பதிலுக்கு பதில் பேசணும். நீங்க சொல்றது தப்பு இல்லை, நீங்க சொல்ற உங்களோட அக்கறை எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், ரத்தத்துல தமிழ் உணர்வு வேணும்னு ஒருத்தன் ஸ்டேஜில் ஏறி கத்த வேணாம், அது நம்ம எல்லா ரத்தத்திலும் இருக்கு. அதை மேடையில் ஒருத்தன் சொல்லித்தான் எனக்கு வரணும்னு இல்லை, எனக்கு அதை கடத்திருக்கான். 2000 வருஷமா என் மூதாதையர் கடத்திருக்கான். அதை நீ மேடையில ஏறி கையை உயர்த்தி பேசிதான் எனக்கு வரணும்னு இல்லை. எல்லாரையும் பொதுவா சொல்றேன், என்னுடைய மதத்தையும் என்னுடைய கடவுளையும் என்னுடைய மொழியவும் காப்பாத்துறதுக்கு பெரிய ஆள நீ இல்லை. என் கடவுளுக்கு கடவுளை காப்பாத்திக்க தெரியும். கடவுளை காப்பாத்துறேன்னு சொல்றவனை போய் நம்ம நம்பலாமான்னு கேட்க. கடவுளை காப்பாத்த மனுஷனா இருக்கான், அது கடவுள் நம்மளை காப்பாற்றுமா, நம்ம கடவுளை காப்பாற்றணும். இந்த தெளிவு எனக்கு உங்களுக்கு இருக்கு. அதை எதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லணும்னு கேட்கிறேன். அதை சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். அது ஃபிளாஷ் நியூஸ் ஆயிடுங்க, அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அது போகும். நம்ம எதுக்கு அதுக்கு கிராவிட்டி கொடுக்கணும்? பெருக்கி தள்ளிடுவோன்றேன். அது எதுக்கு நம்ம போட்டு அதில் ஈரத்தை போட்டு பிசைஞ்சு அதை இன்னும் பூசி மொழிவி ஜஸ்ட் வைப் இட் ஆஃப், தள்ளி விட்டுடுங்க, தாண்டி போயிடுங்கன்ற. அதுதான் பெஸ்ட் விஷயம். நெகட்டிவிட்டிக்கு பெஸ்ட் சொல்யூஷன் ஸ்கிப் பண்ணி இக்னோர்ன்றது தான் எனக்கு தெரிஞ்சு. அது நம்ம மண்ணுக்கு ஒவ்வாத எல்லாத்துக்கும் இதுதான் கதை, இதுதான் தீர்ப்பு. அதை தொட்டு பார்த்து பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்தையும் வச்சிடலாம், இதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் தற்போது வரைக்கும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.